வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்து மிகப்பெரிய வசூல் மன்னனாக பெயர் எடுத்தவர் தான் நடிகர் விஜய் அவர்கள். தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய முழுவதும் இவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் நான் சினிமா விட்டு விலகுவதாக அறிவித்து தனியாக ஒரு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக ஆயிருக்கிறார். ஆனால் இவரை சுற்றி சமீப காலமாகவே குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருந்து வந்தது. குறிப்பாக சொல்லணும்னா நடிகை த்ரிஷா அவங்களுடைய விவகாரம் தான் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியின் உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாரு. அதாவது த்ரிஷா அவங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போவதாகவும் நடிகர் விஜய் அவர்கள் அறிவிக்கப்பதாகவும் தொடர்ந்து விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறாரு. வாங்க என்ன தகவல், அவர் பேசிய விஷயம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். த்ரிஷாவுக்கு துணை முதல்வர் பதவி, ஆர்பி உதயகுமார் சர்ச்சை பேச்சு. சுதந்திர தின விழா மேடையில் முதல் வரிசையில் நடிகை த்ரிஷாவுக்கு சிறப்பு அந்தஸ்து முதல்வர் விஜயிடம் ஒதுக்கியது முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களின் போது மேடையில் பின்பற்றப்படும் நெறிமுறைகள் மீறி நடிகைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர்கள் இது போன்ற செயல்களுக்கு தங்களுடைய கண்டனங்கள் பதிவு செய்து வருவதால் தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. தனது இருக்கை அருகே உள்ள துணை முதல்வர் பதவி போன்ற உயர்ந்த இடத்தையும் த்ரிஷாவுக்கு வழங்க முதல்வர் முன்வருவாரா என்ற அதிர்ச்சி தமிழக மக்களுக்கு உள்ளதாக அவர் வீடியோ வெளியிட்டு பேசியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பொதுமக்களிடையும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருது. அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சிக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த தகவல் அரசியல் கட்சியிடையே மோதல் போக்கையும் உருவாக்கியுள்ளது. விழாக்களில் பின்பற்றப்பட்ட வேண்டிய மரபுகள் கண்ணியங்களை மீறப்படுவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருவது. இது குறித்து ஆளுங்கட்சி முறையான விளக்கங்களை என்னவாக இருக்கும் என்பதை அரசியல் ஆர்வலர்கள் பலருமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.